கரூர் தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசல்ல 41 வழக்க சிபிஐக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. கரூர்ல செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்துல தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டம் நடத்தினாரு. அதுல நெரிசல் ஏற்பட்டு குழந்தைங்க, பெண்கள்னு மொத்தம் 41 பேர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நடத்த உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைக்க தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டது. மேலும் இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதனையடுத்து காவல்துறை ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம தாவேகா தரப்பிலும் சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அதுல விபத்து ஏற்பட்ட உடனே திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் உடனடியா அங்க வந்தது எப்படின்னு தாவேகா தரப்பு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் தொடர்பா விஜய் வீடியோ ஒன்னையும் வெளியிட்டிருக்காரு. அது சமூக வலைதளங்கள்ல மிகவும் பேசு பொருளா மாறி இருக்கு. அந்த வீடியோவுல விஜய் தன்னுடைய வருத்தத்தை நேரடியாகவும் தன்னுடைய கோபத்தை மறைமுகமாகவும் தெரிவிச்சிருக்காரு. தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் 2 பேரோட முன்ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதனால அவங்க தலைமறைவா இருக்காங்க. மேலும் ஆதவ் அர்ஜுனாவும் டெல்லிக்கு கிளம்பிட்டாரு. இதனையடுத்து உச்சநீதிமன்றமும் இதுல சில கேள்விகளை முன் வச்சிருக்கு. அதுல முக்கியமா ஒரு நாளைக்கு 2-3 உடல்களை மட்டும்தான் அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்யணும்னு விதி இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி 40 பேர் உடல்களுக்கு அடுத்தடுத்து பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதுன்னு கேள்வியை முன் வச்சிருக்கு உச்சநீதிமன்றம். தமிழக அரசு நியமித்த இந்த ஒரு நபர் ஆணையம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு உடனடியா கலைக்கப்பட்டு அவங்க இதுவரை நடத்தி சேகரித்த அனைத்து ஆதாரங்களையும் சிபிஐ வசம் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சிபிஐ அதிகாரிகளின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கணும்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில 2 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சு உத்தரவிட்டிருக்காங்க.